ஏங்க இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாங்க. பள்ளிகள்ல இப்போ இன்னைக்கு இந்த ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னிட்டு மகளிர் பாசறை முன்னிட்டு ஒரு பெருந்திரளா திரண்டு இங்க ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்களே, இது முக்கியமா இல்ல அவரோட பிறந்த நாள் முக்கியமாங்க? ஒரு 3 வயசு சிறுமிங்க திருவள்ளூர் மாவட்டத்துல, அது முக்கியமா? அதை எதிர்த்து போராடுறது முக்கியமா இல்ல அவரோட பிறந்த நாள் முக்கியமா? மக்கள் கிட்ட எதுங்க கொண்டு போய் சேர்க்கணும்? அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என் முகம் அந்த முகத்தை தான் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இன்னும் மக்களுக்கு தேவையானது அறிவு, கல்வி. அந்த அந்த கல்வி மக்களுக்கு எவ்வளவு தேவை, மக்கள் பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு முக்கியம், இத பத்தின சிந்தனை அவருக்கு கிடையாதுங்க. அவரோட முகத்தை கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதெல்லாம் தேவையா நாட்டுக்கு? ஒரு படிக்காதவங்க கிட்ட கொஞ்சம் போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க மக்களுக்கு என்ன தேவைன்றது. இதெல்லாம் அத்தியாவசியமற்றது, அவசியம் இல்லாததுங்க. இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கணும். எப்பங்க பேசியிருக்காரு அவரு திரை உலகத்துல அந்த திரைத்துறையில ஒரு திரை வெளிச்சத்துல இருந்து மக்களுக்காக ஒரு தலைவனா இல்லாம அவரை ரசிக்கிற ஒரு ரசிகனா மட்டும் இருந்து வந்திருக்காரு. அவரு ஒரு ஆக்டர், அவ்வளவுதாங்க. அவருக்கு அரசியல் நாலேஜ் ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன பேசுவாரு, என்ன தெரியும், மக்களை பத்தி என்ன தெரியும்? மக்களுக்காக மக்களே வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அது மக்களுக்கான ஆட்சி அவர் செய்யறாரு. மக்களை பத்தி சிந்திக்கிறவர் அவரு. மக்களை பத்தி சிந்திக்கிறவரா இருந்தா அவரோட கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எந்தெந்த கட்சியில இருந்து வந்தவங்க இதெல்லாம் அனுமதிச்சிருப்பாரா? ஃபர்ஸ்ட் தனிச்சுதான் நின்னாரு. அது வரவேற்கத்தக்க கூடியதுதான். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கான அந்த எம்எல்ஏக்கள் போதுமானதா இல்லாத போது எந்த கட்சியில இருந்து வந்தாங்க? மாற்றம் சொல்லிட்டு எங்க இரு திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமா நடத்திய அந்த 2 திராவிட கட்சிகள்ல இருந்து தாங்க கொண்டு வந்தாங்க. இவங்க என்னங்க மாற்று? அவங்களுக்கு அரசியல் அறிவே கிடையாது. அவரு இந்த துண்டிச்சீட்டு இல்லாம அவரோட பேச முடியாது. ஜம்முன்னு இருந்துட்டு போவாரே தவிர அவருக்கு பேச தெரியாதுங்க. அதனாலதான் அமைதியாவே இருக்காரு இன்னும் வரைக்கும். எதிர்பார்த்ததுதான். அவங்களால வேற என்ன செய்ய முடியும்? அவங்களால ஒண்ணுமே முடியாதுங்க. அதை மூடி மறைக்க பாக்குறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களும் அதுவும் தெரியக்கூடாது, அதனாலதான் தடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அரசியல் அறிவு சுத்தமா தெரியாதவங்க கிட்ட, ஒரு கூத்தாடி கிட்ட நான் இந்த நாட்டை தூக்கி கையில கொடுத்தா மக்களுக்கான சேவைகள் அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அறிஞ்சு செய்வாங்க? ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அண்ணன் பேசவே கூடாது. அவர் சொல்லியிருக்காருல 6 மாசமா பேச மாட்டேன்னு. அவர் கொடுக்கவே கூடாது. அவர் கொடுத்தா கூட நாங்க நின்னு அண்ணா கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். கொடுக்க மாட்டாரு. ஏன்னா 16 ஆண்டு காலமா கத்தி மக்களுக்கு என்ன தேவை, எந்த ஒரு கட்சி தலைவர்களாவது எந்த ஒரு அரசியல் தொண்டர்களாவது நீங்க இந்த மாதிரி கருத்தை தூக்கி மக்கள் கிட்ட கருத்தை திணிச்சு மக்களுக்கு என்ன தேவை எவ்வளவு படம் போட்டு காமிக்கிறாருங்க. நம்ம நாடி பொடி கேட்டு சீரழியுது. இதுல இருந்து இதை உயர்த்தணும். கல்வி கேட்ட வேலை கேட்ட சம்பளம், அது கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு, பயணிக்க நல்ல சாலை, குடிக்க தூய குடிநீர், கந்தக புகை இல்லாத காற்று, இதெல்லாம் யாருங்க சொல்லுவா? காடு, மலை, மண் வளம், மலை வளம், மக்கள் வளம், ஆடு மாடு நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் தண்ணி வேணும், இதெல்லாம் யாரு பேசுவா? எங்க அண்ணன் தலைவன் சீமான் அண்ணன் மட்டும் அவரால் மட்டும்தாங்க பேச முடியும். நாங்க அரசியல்ல இல்லாத போதே, அரசியல் அதிகாரத்துக்கு வராத போதே நாங்க இந்த 16 ஆண்டு காலமா நின்று மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம்ல, பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தத்தை கொடுத்துருக்கோங்க. பலாயிரக்கணக்கான பண விதைகளை விதைச்சிருக்கோம். இதுக்கு மேல ஒரு மாற்றம் என்பது சொல்லல, செயல்ன்றது செயல் வடிவத்துல நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். மாற்றுன்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியுமே இருக்க முடியாதுங்கண்ணா. ஒரு தவறு நடக்குதுன்னா நம்ம 16 ஆண்டு காலமா தட்டி கேட்டுட்டு இருக்கோம். அதை தட்டி கேட்காம எப்படி இருக்க முடியும்? ஒரு தவறு செய்யறேன்னா, ஒரு அதிகாரத்துல இருக்கிறேன்னா, என் மக்கள் உன்னை பார்த்துட்டு அந்த ஒரு திரை வெளிச்சத்துல இருந்து வந்ததுனால அந்த போதையிலே மூழ்கி கிடைக்கிறாங்க. என் மக்கள் அதுல இருந்து மீண்டு வரல. அப்போ 16 ஆண்டு காலமா மக்களுக்காக போராடிட்டு இருக்க நாங்க தான் குரல் கொடுக்க முடியும். கேள்வி கேட்கதான் செய்வோம். நான் படிக்கிற காலத்துல காந்தி மகாத்மா காந்தி அவர்களோட புகைப்படம் இருக்கும், பாரதியாரோட புகைப்படம் இருக்கும், அவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறது அவ்வளவு இதுவா இருக்கும். அண்ணல் அம்பேத்கரோட புகைப்படம் இருக்கும். இவங்கெல்லாம் அறிவு ஆசான்கள் அறிவு கடல். இவங்களெல்லாம் பார்த்து படிக்கும் போது, இவங்களோட வரலாறுகளை படிக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஊந்துகோலா இருக்கும். எங்களுக்கு அந்த நல்வழிப்படுத்துதல், எங்களை நல்வழிப்படுத்தினதே அதுதான். அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, பாரதியாரு, மகாகவி பாரதியாரு, பாரதிதாசனு, இவங்களோட போட்டி வைப்பாங்க. ஒரு விழானா
இவங்களோட பேச்சு போட்டி வைப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கு வந்து அந்த பாரதியார் பத்தி பேசும்போதோ மகாத்மா காந்தி அவர்களை பேசும்போதோ. ஏன் 14 வருஷங்க ஜவஹர்லால் நேரு வந்து சிறையில இருந்தாரு. மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்த குடும்பத்துல பிறந்து 16 வருஷம் சிறை கொடும் சிறையை அனுபவிச்சாரு. அவரை பத்தி படிக்கும் போது அப்படியெல்லாம் வந்து ஒரு எங்களை வந்து நல்வழிப்படுத்திச்சு. ஆனா இப்ப இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ஏங்க அப்போ வந்து எங்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல இந்த தலைவர் கருணாநிதி புகைப்படம் அந்த பாடநூல்ல வரும். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு நெளிவு இருக்கும். ஏன்னா இவரை படிக்கும் போது இவங்களெல்லாம் படிக்கும் போது இவரை பார்க்கும் போது ஒரு நெளிவு இருக்கு. எங்களுக்கு நெளிவு ரொம்ப அதிகமா இருக்கு. அவர்களை எடுத்துங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 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 சினிமா காட்சிகள்ல கூட வந்து புகைப்பிடிக்க மாட்டாரு, மது குடிக்க மாட்டாரு, பெண்களை அடிக்க மாட்டாரு. அவர் எடுத்ததெல்லாம் வந்து தாய்ப்பாசம் இது மாதிரி கதைகளை தான் தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. அவரெல்லாம் பத்தி படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு நல்ல இது. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னதான் இவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு புரியல. அவரை வச்சு என்ன இவர் போராட்டம் பண்ணியிருக்காரு, என்ன மக்களுக்காக இவர் வந்து பேசியிருக்காரு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்க ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க. முதல்வரை கேள்வி கேட்டா முதல்வர் தாங்க பதில் சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா யாருங்க? அவர் ஏன் பதில் சொல்றாரு? அவர் ஏன் பதில் சொல்றாரு? முதல்வர் கேட்டா முதல்வர் தானே பதில் சொல்லணும். நீங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து நீங்க செலவு பண்ணீங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த கட்சிக்கு செலவு பண்ணி முதல்வரை கொண்டு வந்தீங்க. அதுக்காக நீங்களாம் பேசக்கூடாதுங்க. ஓட்டு செலுத்தினது விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் கேள்வி கேட்டா விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும். சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது. சட்டமன்றத்துல சபாநாயகர்கிட்ட சொல்லி அங்க முதல்ல செயலாளர்கிட்ட அனுமதி வாங்கி, அரசு செயலாளர்கிட்ட அனுமதி வாங்கி, அப்புறம் அங்க இருந்து துணை சபாநாயகர் போவோம். அங்க துணை சபாநாயகர்கிட்ட இருந்து சபாநாயகர் போவோம். அப்பதான் அவங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி. நீங்க ஏந்து பதில் சொல்றீங்க? கேவலமா இல்ல? மரபியல் இது மாத்துறீங்க, அரசியல் மாத்துறீங்க. நீங்க சட்டசபை இது மரபிய மாத்துறீங்க. நீங்க என்ன இது வந்து அதெல்லாம் நேரலையெல்லாம் பார்த்து இருந்தாங்க மக்கள். அவ்வளவுதான். ஆக்சுவலா இது வந்து முற்றிலும் தவறுதான். எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த திமுக பண்ணுச்சு, இதுவே மறுபடியும் தாவேக்காவும் பண்ணுது. இது வந்து உண்மையில கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். முதல்வர் இது எப்படி ஏத்துக்கிட்டு இருக்கான்னு மாதிரி தெரியல. ஆக்சுவலா இது சம்பந்தப்பட்ட கல்வி பள்ளித்துறை அவங்க அமைச்சர் மேல நடவடிக்கை வைக்கணும். இந்த அடுத்தடுத்து திருப்பி ஒவ்வொருத்தவங்க பிறந்தநாள் வரும். இப்போ அவங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ பிறந்தநாள் வரும். ஒவ்வொருத்தவங்களோட பிறந்தநாளுக்கும் இப்படி தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஆட்சியை வந்ததுக்கு எதுக்குன்னு தெரியாம போய் அவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு பள்ளி கல்வித்துறையில இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறா இருந்தா நம்ம முன்னோர்கள் சேர சோழ பாண்டியன் மன்னர் இந்த மாதிரி தமிழ் புலவர்கள் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தா நீங்க நல்ல விஷயங்கள் எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லதுதான். அதை விட்டு இன்னைக்குதான் அவங்க ரீல்ஸ்ல எடுத்து ஆட்சியில வந்துட்டா ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்தவங்க இப்போ வந்துட்டு மறுபடியும் அவங்க ரீல்ஸ் முகத்துல திருப்பி அகைன் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்து உட்காந்துக்கு அப்புறமா அதே தான் பண்றாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு உண்டான தீர்வு வந்துட்டு கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். புரட்சியா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வித்தியாசமா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது இல்ல. முன்னாடி எப்படி பண்ணாரு அது அவரோட பிரச்சார மேடையில கொடுக்குற சவுண்ட்ல 1% கூட கொடுத்தா கூட நேரவையில மாற்ற மக்கள் நம்பி இருந்திருப்பாங்க. அதே அமைதி தன்மை அங்கேயே இருக்கு. வந்து வந்துட்டு பிரச்சாரத்துல எழுதி கொடுத்த படிக்கிறாரு. இங்க சட்டமன்றத்துல படிக்க முடியாது. அவர் அங்க என்னன்னா அவருக்கு வந்துட்டு அங்க கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் அளிக்க முடியாது. வந்துட்டு பக்கத்துக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அங்க அசிங்கப்பட்டுருமோ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட சட்டமன்ற குடும்பம் என்ன நடந்திருக்குன்னா வந்து வீடியோ அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. விகாஸ் பண்றது நிப்பாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து இன்னொரு பொம்மை முதல்வராக தான் இருக்காரு வழியா இன்னும் அவர் வந்துட்டு ஒரு அரசியலுக்கு உட்பட்டு வரவே இல்லை. அவரை பொறுத்தவரை சினிமா ஷூட்டிங் ஆக்ஷன் அதுல இருந்து வரும். இன்னும் அவர் வந்து வெளியே இருந்தாரு வரவே இல்லை. இன்னும் அவங்க கட்சி தொண்டர்களும் அவர் வந்து பக்குவப்படலை. அதனால அவங்க வந்துட்டு கஷ்டம் தான். வந்துட்டு பிரஸ் மீட்டை தவிர்க்கிற காரணம் என்னன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு ஒன்றும் இல்லை. அவர் ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சாரு. டிஎம்கே காசு கொடுத்து இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக இது மாதிரி ஊழல் பண்ணாங்க, அது பண்ணாங்க. எதுவுமே இல்லாம நம்ம தூயமா வந்து நம்ம தான் ஆக்சுவலா சொல்ல போனா தூய சக்தியை நம்மளதான் சொல்லணும். நாம் தமிழர் சொல்ல முடியும். வந்துட்டு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷமா தொண்டை தண்ணி வத்த அவங்க கட்சி தொண்டர்கள் உட்பட இதுக்கு முன்னாடி இருக்க அரசியலை விட நம்மளை வந்து புதுசா தான் ஒவ்வொரு விஷயம் நம்ம செயல்படுத்திட்டு எதுவுமே நம்ம வந்துட்டு மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பீடு நம்ம பண்ணது எல்லாமே வந்துட்டு மாற்றுன்றது நம்மளுக்கு தான் உண்மையில பொருந்தக்கூடிய விஷயம். ஆனா அது வந்துட்டு மக்கள் நிராகரிக்கும் போது வந்துட்டு ஒரு வேதனையும் வலியும் பெருசா சந்திக்காம போயிடுவான்றது கிடையாது. சந்திக்கதான் செய்வார். வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு அதிருப்தின்னு சொல்ல வரல, ஒரு கஷ்டத்துல இருக்காரு. அவ்வளவுதான். வேற என்ன, நாங்க அவருக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்போம். வந்துட்டு மக்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்க மாற்றத்தை விரும்பும் போது யாருக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து மக்கள் தெளிவா இருக்கணும். இன்னும் வந்துட்டு ரீல்ஸ் மோக ஆட்சியிலே இருந்தேன்னா
கஷ்டம் தான். வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு முதல்ல வரது அவர் தான். வந்து இதுவரை 16 வருஷத்துல அவர் எடுக்காத போராட்டமே கிடையாது. வந்து எல்லா போராட்டத்தையும் அவர் தான் முன்னே எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. வழக்குன்றது இன்னைக்கு நேற்று புதுசு இல்லை. அண்ணனுக்கு வந்துட்டு அவன் கேட்கிற கேள்வியா கேட்கிறாரு. ஆனா வழக்குக்கு எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை. இதுவரை அண்ணன் கூட பேசுற பேச்சுக்கு வந்துட்டு இதுவரை வந்து வழக்கு பாத்தீங்கன்னா அவர் இறந்து சொச்ச வழக்கு அவர் மேல இருக்குது. இது வரைக்கும் மொத்தம் இந்த வழக்குக்கு அவர் பயந்துருந்தானே அரசியல் பண்ண முடியாது. வந்துட்டு மக்களோட அவரோட தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த ஒரு வழக்கும் கிடையாது. இதுவரை அவரோட மக்களோட போராட்டத்திலும் அவரோட மேல வழக்கு வந்திருக்கு வழியா அரசியல் சார்ந்து அப்பாற்பட்டு அவரோட பர்சனல் வாழ்க்கையில் எந்த மாதிரி வழக்கு வந்ததே கிடையாது. வந்துட்டு அவரோட வழக்குகளை வந்துட்டு சமாளிச்சுக்க அவரே பார்த்துப்பாரு. வந்துட்டு